சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம விஜயா இப்ப பாட்டி கிட்ட மாட்டிக்கிட்டு முழின்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சமையல் வேலை எல்லாமே இப்ப விஜயாவே பாக்குற மாதிரி வந்துருச்சு. அதே நேரத்துல இந்த பக்கம் மனோஜ் கிட்ட உன் டைவர்ஸ் கேஸ் என்னாச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அதுக்கு மனோஜ் இருந்துகிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்கிறேன், ஆனா அவங்களுக்கு எல்லாம் இன்னும் டைவர்ஸ் ஆகல, அதனால அவங்களுக்கும் எந்த ஐடியாவும் தெரியல, நானும் என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு பொய் மேல பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல நம்ம மனோஜ். அப்படின்னா ஒண்ணு சொல்லு, ரோகிணிய வந்து வர வச்சு ஆசையா பேசி எங்கேயாச்சும் மலை மேல அழைச்சிட்டு போய் கீழே தள்ளி விட்டுரு அப்படிங்கிற மாதிரி விஜய் ஐடியா கொடுக்க நம்ம மனோஜ் பயந்துடுறாப்ல. என்ன என்னைய கொலை கேஸ்ல ஜெயிலுக்கு போக வைக்க பாக்குறீங்களா அப்படின்ட்டு மனோஜ் அங்கிருந்து ஓடிடுறாப்ல. இந்த பக்கம் மறுபடியும் நம்ம பாட்டி வேலையை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. நேரா விஜயா ரூமுக்கு வராங்க. விஜயா என்னடானா போனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க. சோ என்னடி சிரிச்சுக்கிட்டு இருக்க, தனியா பைத்தியம் பிடிச்சிடுச்சா அப்படின்னு பாட்டி கேட்க, இல்ல இந்த போன்ல ஒரு காமெடியை பார்த்து தான் சிரிச்சேன் அப்படின்னு விஜயா சொல்ல, நம்ம பாட்டிக்கு தான் போன் வந்ததெல்லாம் தெரியாது இல்லையா, எல்லாம் மறந்துருக்கும் இல்லையா, அந்த காலத்திலேயே இருக்கு இல்லையா, போன்ல எல்லாம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி தெரியாத மாதிரி பாட்டி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் போய் முத்து ரவி ரூம்ல படுத்துக்கிறேன், நீங்க 2 பேரும் இங்கேயே படுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி விஜயாவையும் அண்ணாமலையும் தனியா ரூம்ல விட்டுட்டு முத்து ரூமுக்கு போறாங்க நம்ம பாட்டி. அங்க ஆல்ரெடி முத்துவும் மீனாவும் இருக்கிறாங்க. போய் பாட்டி கதவை தட்டினா என்ன செய்யறதுன்னே தெரியாம முழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனாவை பால்கனிக்கு அனுப்பிடுறாப்புல நம்ம முத்து. அதுக்கப்புறம் நம்ம பாட்டி வந்து நான் இங்கேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கேயே கீழே பாய போட்டு படுத்துக்கிறேன், ரவி எங்க இவ்வளவு நேரம் ஆகி இன்னும் வரலையா அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப கட்டில்ல பார்த்தா மீனாவோட ட்ரெஸ், இங்க என்னங்கடா பொம்பளைங்க ட்ரெஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னு திட்ட, இல்ல கொடியில இருந்து துணி எடுத்துட்டு வரும்போது தெரியாம வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம முத்து சொல்லி சமாளிக்கிறாப்புல. சரி நானே போய் அவங்க கிட்ட கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நேரா ஸ்ருதியோட ரூமுக்கு தான் பாட்டி போறாங்க. அதுக்குள்ள மீனாவை வெளியில அனுப்பிடுறாப்புல, எப்படியாச்சும் ஸ்ருதியோட ரூமுக்கு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து போன் பண்ணி ரவி கிட்ட இந்த மாதிரி பாட்டி உங்க ரூமுக்கு தான் வராங்க, பார்த்து ஒளிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்ல, நம்ம ரவி போய் பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்கிறாப்புல. இப்ப ஸ்ருதி தான் கதவை ஓபன் பண்றாப்புல. சோ திறந்த உடனே நம்ம மீனாவோட துணியை கொடுத்துட்டு, ஒழுங்கா துணியை காய போட மாட்டீங்களா, ஆம்பளைங்க துணியோட தான் சேர்த்து போடுவீங்களா, பாரு தெரியாம என் பேரன்கிட்ட போயிடுச்சு இந்த துணி, ஆமா உன் அக்கா காரி எங்க அப்படின்னு பாட்டி கேட்டுக்கிட்டு இருக்க, எப்படியோ மீனா வந்து பாத்தீங்கன்னா உள்ளார வந்துடுறாங்க. ஆமா இவ்வளவு நேரம் ஆச்சு, இந்த இருட்டு டைம்ல எங்க போன அப்படின்னு கேட்க, இல்ல என்னோட ட்ரெஸ் மேல காய போட்டிருந்தேன், காணும் அதை தான் தேடிட்டு வரேன் அப்படின்னு உடனே, இந்த அவன் ட்ரெஸ் இங்க இருக்கு அப்படின்னு பாட்டி கொடுத்துட்டு போகும் பொழுது நம்ம ரவி பாத்ரூம் கதவை திறக்கிறத பார்த்துட்டு மீனா கத்திடுறாங்க. உடனே பாட்டி என்னாச்சு அப்படின்னு கேட்க, இல்ல ஒரு பல்லி வந்துருச்சு அதான் பயந்துட்டோம் அப்படின்னு சொல்ல, இன்னும் இந்த காலத்துல பள்ளிக்கெல்லாம் பயப்படுறீங்க அப்படின்னு பாட்டி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம முத்துவோட ரூம்லயே வந்து தூங்குறாங்க. ரவியும் அங்க வந்துடுறாப்புல. ஆக மொத்தத்துல ரவியும் முத்துவும் ஒரு ரூமு, இந்த பக்கம் மீனாவும் ஸ்ருதியும் ஒரு ரூமு, நம்ம பாட்டி நம்ம முத்து ரூம்ல படுத்து தூங்குறாங்க. ஸோ எவ்வளவு நாள் இது போக போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம்.